Hi guys, this is Life of Homeo by Janani. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோமியோபதிக் மெட்டீரியல் மெடிக்கால வந்து நம்ம ஒரு ட்ரக் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ட்ரக்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெல்சீமியம். ஸோ ஜெல்சீமியம் செம்பெர்விரன்ஸ் தான் வந்து இதோடைய ஃபுல் நேம். ஸோ இதோடைய சினானம்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லோ ஜாஸ்மின்ஸ் இஸ் ஏ லொகானேசி ஃபேமிலி. ஸோ இவங்களுடைய கான்ஸ்டியூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் யங் பீப்புள்ஸ் எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ்லாம் வந்து ரொம்ப நர்வஸ் ஹிஸ்டாரிக்கல் டெம்பரமெண்ட். நர்வஸ் ஹிஸ்டாரிக்கல் டெம்பரமெண்ட் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா வெரி எக்ஸ்ட்ரீம். இப்போ எமோஷன்ஸ், கோவம், எக்ஸைட்மெண்ட், இரிட்டபிள் எது வந்தாலுமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்து நர்வஸ் ஹிஸ்டாரிக்கல் டெம்பரமெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து எக்ஸைட்மெண்ட், இரிட்டபிள், சென்சிட்டிவ்ஸ் அண்ட் தென் ஆஸ் இஃப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த ஹோனினிஸ்ட் ஆஃப் போத் செக்ஸஸ். ஹோனினிஸ்ட் அப்படின்னா மாஸ்டர்பேஷன்ஸ், அதாவது செல்ஃப் செக்ஷுவல் ஹேபிட் வந்து இருக்கும். ஸோ மென்டல் ஜெனரல்ஸ். ஸோ இந்த ஜெல்சீமியம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மென்டல் ஜெனரல்ஸ், ஹெட்டேக்கு, சிவிஎஸ் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ மென்டல் ஜெனரல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா பேட் எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் த ஃப்ரைட், ஃபியர், எக்ஸிஸ்டிங் நியூஸ் and then sudden emotions. பேட் நியூஸ் கேட்டாலோ இல்ல சடன் எமோஷன்ஸ் இருந்தாலோ பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பேட் எஃபெக்ட்ஸ் வரும். அண்ட் தென் ஃபியர் ஆஃப் டெத் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ டெத்தை பத்தின ஃபியர் வந்து இவங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் அட்டர் லேக் ஆஃப் கரேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து தைரியம் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும். எந்த விஷயத்துலயுமே வந்து தைரியம் இருக்காது. ஸோ அதான் அட்டர் லேக் ஆஃப் கரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபியர் ஆஃப் டெத் வந்து இன்னொரு ட்ரக் பார்த்தோம்னா அர்சனிக்கம் ஆல்பம். ஓகே, ஸோ கம்பாரிசன்ஸ் அப்பப்போ பார்த்துக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிசிபேஷன்ஸ் ஆஃப் த யூஷுவல் ப்ரிப்பேரிங் ஆஃப் சர்ச். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படி சொல்றேன். ஸோ சர்ச்சுக்கு போகவோ இல்ல தியேட்டருக்கு போகவோ இல்ல ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் போறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல அதாவது சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, தியேட்டருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிரிங்ஸ் ஆன் டயரியா. ஸோ டயரியா வந்துடும். ஜெல்சீமியமும் அர்ஜென்டம் நைட்ரிக்கமும் வந்து கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜெல்சீமியம் and then பாத்தீங்கன்னா அர்ஜென்டம் நைட்ரிக்கம். ஸோ ஜெல்சீமியம் வந்து வீக்னஸா இருக்கும். அர்ஜென்டிகம் நைட்ரிக்கம் பார்த்தோம்னா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். ஸோ அர்ஜென்டம் வந்து ஸோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், பேனிக்கா இருக்கும், ஆன்சைட்டியா இருக்கும், எக்ஸைட்டபிளா இருக்கும், ஹரியப்பா இருக்கும், ஹரி. அதே ஜெல்சீமியம் வந்து வீக்கா இருக்கும், ஃபியரா இருக்கும், ஸ்லோவா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சுக்கு போகணுமா, தியேட்டருக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். எதுக்கு? ஜெல்சீமியம்க்கு. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் இதோட. ஸோ அதுக்கு அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா டிசையர் டு பி குவயட். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்றது தான் டிசையரே. டு பி அலோன், டிசையர் டு பி குவயட், அலோனா இருக்கணும்பாங்க. அதே மாதிரி யார் கூடவும் பேசவும் மாட்டாங்க, பேசவும் பிடிக்காது, யாரும் பக்கத்துல இருக்கிறது பிடிக்காது. ஈவன் கூட இருக்க பர்சன் வந்து அமைதியா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. ஸோ இன்னொரு ட்ரக் பார்த்தோம் அப்படின்னா இக்னிஷா. என்னன்னு பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ், எஸ்பெஷலி வந்து சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஃபாலிங். இப்போ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ, விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தினாலே பார்த்தோம் அப்படின்னா நர்ஸையோ அம்மாவையோ வந்து நல்லா கிரிப்பா புடிச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மென்டல் ஜெனரல்ஸ். பிசிக்கல் ஜெனரல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பேட் எஃபெக்ட்ஸ் எல்லா இதுவுமே பார்த்தோம்னா சன்னு, சம்மர்னாலதான் வந்து இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க, ட்ரம்பிளிங்கா இருப்பாங்க. ஸோ நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு. ஸோ ஆல் ஓவர் த பாடி. ஹெட் பார்ப்போம். ஸோ இவங்களோட ஹெட்ல பார்த்தோம்னா நம்ம வெர்டிகோ பார்ப்போம், ஹெட் ஏக் பார்ப்போம். அந்த ஹெட் ஏக்கோட சென்சேஷன்ஸ் தான் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டிகோ இருக்கும்போது ஸ்ப்ரெட்டிங் ஃப்ரம் த ஆசிபட். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் டிம் விஷனா இருக்கும், டபுள் விஷன், டிப்ளோபியா இருக்கும், அண்ட் தென் லாஸ் ஆஃப் சைட். ஸோ இதெல்லாமே இருக்கும் வெர்டிகோ. இப்போ வெர்டிகோ இருக்கும்போது எந்திரிச்சு நடக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தள்ளாடுவாங்க. சோ அதுதான் intoxicated when to move. So headache proceeds by blindness. அதாவது headache ஸ்டார்ட் ஆகிறதே வந்து blindness ஓட தான் ஸ்டார்ட் ஆகும். And then better by profuse urinations. So இதுல வந்து ஜெல்சீமியம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் profuse urination. Better by profuse urination. இத வந்து இதுல வந்து ஒரு அமைலரேஷன் அப்படின்னா இதுதான். ஸோ ஹெட்ஏக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் ஃப்ரம் த செர்விக்கல் ஸ்பைன்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபோர் ஹெட் வரைக்கும் வந்து முன்னாடி முடியும். ஸோ ஹெட்ஏக் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஹெட்ஏக்கோட சென்சேஷன் இந்த ஃபோர் ஹெட்லயும் ஐஸ்லயும் பார்த்தோம்னா சென்சேஷன் அப்படின்னா பர்ஸ்டிங் சென்சேஷன் வந்து பிரசன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அக்ரவேட்டட் பை மென்டல் எக்ஸர்ஷன், டொபேக்கோ ஸ்மோக்கிங். பார்த்தோம் அப்படின்னா லையிங் டவுன் த ஹெட் லையிங் டவுன் பண்ணாலோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஹெட் ஏக் வந்து வரும், அக்ரவேட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹீட் ஆஃப் சன். ஸோ ஹீட் ஆஃப் சன்னாலையும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அக்ரவேட் ஆகும்.
அதே மாதிரி பார்த்தோம்னா சென்சேஷன் பேண்ட் அரௌண்ட் த ஹெட் அபோவ் த ஐஸ். ஸோ அபோவ் த ஐஸ் ஹெட் ஃபோர்ஹெட்ல பார்த்தோம்னா ஒரு பேண்ட் வந்து ரேப் பண்ணிருக்க மாதிரி இவங்களுக்கு வந்து சென்சேஷன் இருக்கும். ஹெவினஸ் ஆஃப் த ஐஸ். ஸோ ஐஸ்ல வந்து ரொம்ப ஹெவினஸா ஃபீல் ஆகும். ஸோ இவங்களால வந்து ஐயை கூட ஓபன் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் சீரியஸ் கம்ப்ளைண்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஃபியர் இருக்கும். அந்த ஃபியர் எதனால இருக்கும் அப்படின்னா நம்ம மூவ் ஆகலைன்னா வந்து நம்மளுடைய ஹார்ட் பீட் நின்றோம், அப்ப மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே ஆப்போசிட் வந்து டிஜிட்டலிஸ்ட்ல மூவ் ஆனா நடந்தா வந்து நம்மளுடைய ஹார்ட் பீட் நின்றோம் அப்படின்றது டிஜிட்டலிஸ். நடக்கலைன்னா ஹார்ட் பீட் நின்றோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் ஜெல்சீமியம். ஓகேவா? நர்வஸ் சிஸ்டம்ல ஒண்ணு லேக் ஆஃப் மசில் கோஆர்டினேஷன்ஸ். லேக் ஆஃப் மசில் கோஆர்டினேஷன்ஸ். ஸோ மசில்ஸ்ல கோஆர்டினேஷனே இருக்காது. இப்போ என்னோட மைண்ட் வந்து ஸோ அந்த பொருளை எடு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணு வச்சுக்கோங்க, என் கை வந்து நகவே நகாது. ஸோ என்னுடைய மைண்ட் பேச்சை வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் கேட்காது. ஸோ அதுதான் லேக் ஆஃப் மசில் கோஆர்டினேஷன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதுதான் ஜெல்சீமியமோட ஃபீவர். ஸோ ஃபீவர் எப்படி இருக்குன்னா சில் வித்தவுட் தர்ஸ்ட். ஸோ இவங்களுக்கு வந்து சில்லா இருக்கும், தர்ஸ்ட் வந்து இருக்காது. ஸோ அதுதான் சில் வித்தவுட் தர்ஸ்ட். அண்ட் தென் அந்த சில் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பைன் ஃபுல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸ்பைன் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாவே பேக் ஆஃப் த ஸ்பைன் வந்து ஃபுல்லா சில்னஸா இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம்னா அப்பர் ஸ்பைன், அதாவது ஆசிபிட்ல இருந்து சாக்ரம் வரைக்கும், இல்ல அப்படின்னா சாக்ரம்ல இருந்து ஆசிபிட் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு வேவ் மாதிரியான சில்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் ஃபீவர்ல இருந்து இந்த சிம்டம்ஸ் தான் இருக்கும். அக்ரவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டேம் வெதர் அக்ரவேஷன் பிஃபோர் தெண்டர்ஸ்ட்ரோம். தெண்டர்ஸ்ட்ரோம் அப்படின்னா இடி வரதுக்கு முன்னாடி வந்து பயப்படுவாங்க இல்லையா, சோ அதெல்லாமே அவங்களுக்கு அக்ரவேஷன்ஸ் இருக்கும். மென்டல் எமோஷன்ஸ், எக்ஸைட்மெண்ட் ஆஃப் த பேட் நியூஸ், இதனால வந்து அக்ரவேஷன் ஆகும். திங்கிங் ஆஃப் எய்மெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து வந்த பிரச்சனை எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எய்மெண்ட்ஸ் ஃப்ரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த எய்மெண்ட்ஸ் பத்தியே நினைச்சு இவங்களுக்கு வந்து பேட் எஃபெக்ட்ஸ் அக்ரவேட் ஆகிடும். டொபேக்கோ ஸ்மோக்கிங் பண்ணாலும் வந்து இவங்களுக்கு அக்ரவேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அக்ரவேஷன்ஸ். இதோட இட்ஸ் பெட்டர் பை பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபியூஸ் யூரினேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஜெல்சீமியம்ல நம்ம ஜென்ரல்ஸ் ஹெட்ஏக் டீட்டெயிலா பார்த்திருப்போம். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் சிவிஎஸ்ல பாயிண்ட் பார்த்திருப்போம். ஓகேவா? சிவிஎஸ் ஃபீவர் இதெல்லாம் வந்து பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல வந்து சொல்லுங்க. அண்ட் டாடா பை பாய். திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோம். பாய்.